வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரிக்கெட் உலகில் நிகழ்ந்த சரித்திர நிகழ்வு. ஒரே ஓவரில் 52 ரன்கள் அதிரடி சரித்திர சாதனையை படைத்த சிவம் தூபே. கொலை நடுங்கிய இலங்கை பவுலர். அதாவது சர்வதேச T20 கிரிக்கெட்டிலிருந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா ஆகிய சீனியர் வீரர்கள் ஓய்வு பெற்றாலும் அந்த இடத்தை நிரப்புவதற்கான ரேஸில் ஏராளமான வீரர்கள் முன்னிலையில் இருக்காங்க. இந்த நிலையில் தான் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் இருப்பதால் தேர்வுக்குழு கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் ஆகியோருக்கு தலைவலியை கொடுத்து இருக்கு. ஏனென்றால் T20 அணியில் இடத்தை பறிகொடுத்த KL ராகுல் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் முக்கிய வீரராகவே இருந்து வராரு. இன்னொரு பக்கம் 10 ஆண்டுகளாக இந்திய அணியில் நிரந்தர இடத்திற்கு போராடி வரும் சஞ்சு சாம்சன் ஒரு வழியாக ஒரு நாள் மற்றும் T20 கிரிக்கெட்டில் தனது நிறுவையை நிரூபித்து இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியிலும் இடம் பிடித்து அசத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் விபத்தில் ஏற்பட்ட காயத்திலிருந்து மீண்டு வந்துள்ள ரிஷப் பண்ட் அவர்கள் T20 உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாடியதோடு டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் மீண்டும் தனது இடத்தை பிடிக்க தயாராகி இருக்காரு. இந்த நிலையில் தான் இலங்கைக்கு எதிராக ஒரு நாள் மற்றும் T20 தொடருக்கான இந்திய அணி தேர்வு நடக்க உள்ள நிலையில் கேப்டன்சி பஞ்சாயத்து ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் 3 சிறந்த விக்கெட் கீப்பர்களில் யாரை கலற்றி விடுவது என்று தெரியாமல் தேர்வு குழுவினர் திண்டாடிட்டும் வராங்க. இதனிடையே தான் 3 விக்கெட் கீப்பர்களை 2 வடிவ போட்டிகளில் பயன்படுத்த தேர்வுக்குழு முடிவு செய்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. T20 கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் T20 உலகக்கோப்பையில் ஆடிய ரிஷப் பண்ட் மற்றும் சஞ்சு சாம்சன் இருவரையும் பயன்படுத்திக் கொள்ளவும் ஒரு நாள் கிரிக்கெட்டில் சஞ்சு சாம்சன் மற்றும் KL ராகுல் இருவரையும் பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் தற்போது இந்திய அணியானது ஜிம்பாப்வேக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை கைப்பற்றிய நிலையில் அடுத்ததாக இலங்கைக்கு எதிராக T20 தொடர் மற்றும் ஒரு நாள் தொடர்களிலும் களமிறங்க உள்ளது. அதேபோல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 12 வீரர்கள் கொண்ட இந்திய அணி இலங்கைக்கு எதிராக வார்ம் அப் போட்டியும் விளையாடி வராங்க. அப்படி நடைபெற்ற வார்ம் அப் போட்டியில் டாஸை வென்று பேட்டிங் செய்த இந்திய அணியில் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் போன்ற வீரர்கள் தொடக்கத்தில் நன்றாக விளையாட அதன் பின் 4வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய நம்ம சிக்ஸர் மணி சிவம் தூபே அவர்கள் 15வது ஓவரில் ஒரு தரமான இன்னிங்ஸை வெளிப்படுத்தி இருக்காரு. அந்த 15வது ஓவரை வீச வந்த இலங்கை அணியின் நட்சத்திர பவுலரான ஹசரங்கா அவர்கள் அப்போது அந்த 15வது ஓவரின் முதல் பந்தை ஹசரங்கா வீச அந்த பந்து ஒய்டாக சென்று விக்கெட் கீப்பரையும் தாண்டி செல்ல அதற்குள் இந்திய பேட்ஸ்மேன்கள் 2 ரன்களை ஓட அப்போது ஃபைன் லெக்கில் இருந்த ஃபீல்டர் பந்தை விக்கெட் கீப்பருக்கு த்ரோ எறிய அந்த பந்தானது கீப்பரை தாண்டி உயரமாக வர அந்த பந்தை பிடிக்க பாய்ந்த விக்கெட் கீப்பர் குசல் மெண்டிஸின் கைகளில் பட்டு அந்த பந்து எட்ஜ் ஆகி எதிர்பாராத விதமாக சிக்ஸருக்கு சென்றது. அதாவது பொதுவாகவே ஓவர் த்ரோவில் 2 அல்லது 3 ஏன் பவுண்டரி செல்லக்கூட அதிக வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் ஓவர் த்ரோவில் சிக்ஸர் செல்வது இதுவே முதல் முறை. அதன் பின் அடுத்த பந்தை ஹசரங்கா வீச அதை பதற்றத்துடன் வீசி ஒய்டாகவும் சென்றது. இதுவும் கீப்பரை தாண்டி பவுண்டரிக்கு சென்று மொத்தமாக இந்த ஓவரில் ஒரு பால் கூட வீசாமல் 14 ரன்களும் வந்திருந்தது. அப்பவே நம்ம சிவம் தூபேவுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு ஆடு சிக்கிருச்சுன்னு ஹசரங்கா வீசிய அந்த ஓவரில் அடுத்தடுத்த பந்துகளில் 3 சிக்ஸர்களையும் பறக்க விட அதன் பின் அந்த ஓவரின் 4வது மற்றும் 5வது பந்தை நோபாலாக வீச அதன் பின்னும் 2 சிக்ஸர்கள் ஒரு பவுண்டரிகளை விளாசிய சிவம் தூபே அவர்கள் அந்த ஒத்த ஓவரில் மட்டும் 52 ரன்களை மட்டும் விளாசி இருக்காரு. மேலும் இந்த போட்டியில் 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 271 ரன்களையும் எடுக்க அதன் பின் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியோ வெறும் 161 ரன்களுக்கு சுருட்டி இந்திய அணி அபார வெற்றியையும் பெற்றிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.